ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தர உணர்வு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 3 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். இந்த முழு அதிகாரமும் அன்பை பற்றி பேசுகிறது. அதனால் இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தெய்வீக அன்புக்கும் உலகத்தினுடைய அன்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து இந்த 13 வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் 3-5 வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் கேட்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 13 3 முடிய வசனங்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்புக்கு முன்பாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் அப்பா. நீர் காட்டின அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த வேத வசனங்களை தியானித்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை வரங்கள், எத்தனை விசுவாசத்தின் ஆண்டவரே ஜப வீரனாய் விசுவாச வீரனாய் இருந்தாலும் கூட ஒரு அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறேன் அப்பா. இந்த உலகத்திலே யோவான் 3:16 படி தகப்பனே, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த உலகத்தை நீ நேசித்தபடியால் தான் எங்களை மீட்கும்படி அனுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி என்று கற்றுக் கொடுத்த அன்பு தெய்வமே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் ஒருவரை ஒருவர் நேசித்து அன்போடு கூட வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.